விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய் வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் இப்போ 3ல் இருக்காருங்க. அதாவது 6ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது, வேலை விஷயமா நிறைய பிரயாணங்கள், நிறைய சுத்தரமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது, உங்களுடைய 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு 8ல் இருக்கும்போது, குழந்தைகளுடைய விஷயங்கள் கொஞ்சம் அவங்களோட பிடிவாதங்கள் நம்மளை ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு. குடும்பத்தில் உள்ளதுலாம் பார்த்திங்கன்னா, எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தலை அப்படிங்கிற சூழ்நிலை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 3, 4ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கிறது. அது பார்த்திங்கன்னா, என்ன மாதிரி விஷயங்களே பண்ணும் அப்படின்போது 3, 4, 5ன்னும் போதே புதிய ஒப்பந்தங்களால் நல்ல லாபங்கள், வீடு சொத்துக்கள் விற்பனையால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 8லும் குழந்தைகளோட பிடிவாதங்கள் நம்மளை வந்து கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது நிறைய வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது கணவன் மனைவி வந்து ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி பிரயாணங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கான ஃபீல் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. 8ஆம் அதிபதியான புதனும் வந்து உங்களுக்கு வந்து 3லே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு கற்பனையினால் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ ஒரு பயத்தையோ, சில நேரங்கள் வந்து அபரிதமான ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டேன், அப்படி ஆகிடுவேன் இப்படி ஆகிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு புலம்பலையும் ஏற்படுத்துறதுக்கான நீங்கள் லைவாக நம்ம எப்படி வாழ்கிறோங்கிறத யோசிச்சு பார்த்து வாழ்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன், நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குது. சனிக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு சின்ன மன உளைச்சல் வந்து போகும். ஸோ அந்த காலத்தில் ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் தேதி சூரியன் வந்து 3லும் தொழில் ஒப்பந்தங்கள் புதுசாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய தொழில் வாய்ப்புகள் எல்லாமே அற்புதமாக அமையுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 11ஆம் தேதி 3ல் இருக்கும்போது 8, 11, 3 நாளே நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ், நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க.